தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்தியாவில் பொருளாதார மற்றும் அரசியல் சூழல் சீராக உள்ளது. ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்ந்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் மாற இருப்பதாகவும் பேச்சு. மெட்ரோ முதல் செமிகண்டக்டர் வரை இந்தியாவும் ஜப்பானும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. ஜப்பான் தொழில்நுட்பமும் இந்தியாவின் திறமையும் இணைந்து புதிய தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மோடிக்கு இந்திய வம்சாவழியினர் தேசிய கொடியுடன் உற்சாக வரவேற்பு. அந்நாட்டு பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடியும் பாடல்கள் பாடியும் மோடியை வரவேற்ற பெண்கள். வாக்கு திருட்டு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். திமுக எம்பி என்ஆர் இளங்கோ இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். மேலும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க நாளை ஜெர்மனி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிதியை கல்விக்கு செலவிடுவதற்கு எதிராக தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கோயில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தினால் என்ன தவறு என்றும் நீதிபதிகள் கேள்வி. சீர்காழி அருகே பெண் தூய்மை பணியாளர் உட்பட 2 மீது மோதி வீட்டிற்குள் புகுந்த அரசு பேருந்து. இருவரும் பலியான நிலையில் நெஞ்சை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளுக்கு கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளரே விதிகளுக்கு உட்பட்டு இப்பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதி வழங்கி நடவடிக்கை. வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ள தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு இன்று மாலை பிரிவு உபசார விழா. பொறுப்பு டிஜிபியாக நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமனை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல். அதிமுக கட்சி விதிகள் திருத்தத்தை எதிர்த்து வழக்கு தொடர வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோருக்கு அனுமதி அளித்த உத்தரவு ரத்து. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. கராத்தே மாஸ்டர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. சிவகங்கை அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த அவலம். மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலால் பொதுமக்கள் அதிருப்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 75,470 ரூபாய்க்கு விற்பனை. பீகாரில் போதிய ஆவணங்கள் வழங்கவில்லை என்று கூறி 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் புதிய நோட்டீஸ். வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் உரிய விண்ணப்பம் வழங்கினால் மட்டுமே மீண்டும் சேர்க்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி 12வது நாளாக வாக்காளர்கள் உரிமை பேரணி. பாஜகவின் வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தும் பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு.
பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் கட்டைகள் மற்றும் கொடிகளால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. பிரதமர் மோடி அவரது தாயார் குறித்து பொதுக்கூட்ட மேடையில் அநாகரிகமாக பேசியதால் ஆத்திரம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு இந்திய அமெரிக்க உறவு மீது விழுந்த பேரிடி என்று ஆர்பிஐ முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கருத்து. சிறு வியாபாரிகள், ஜவுளி ஏற்றுமதியாளர்கள், இறால் பண்ணை நடத்துவோரின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் கணிப்பு. பெரிய அளவிலான மழை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவில் குளங்களை உருவாக்கி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. அரசியலுக்காக எது வேண்டுமானாலும் பேசக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணிக்கு பதிலடி. இரண்டாயிரத்து 26 தேர்தலில் தவிக தலைவர் விஜய் தனித்து போட்டியிட்டால் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். டிடிவி தினகரனை தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் கருத்து. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் பார்க்கிங் பிரச்சனையில் இருதரப்பு மாணவர்கள் மோதல். சாதி பெயரை கூறி மாணவர்கள் தாக்கியதாக பாதிக்கப்பட்ட மாணவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருப்பூரில் இரவு நேரங்களில் வெட்டவெளியில் நடைபெறும் பாலியல் தொழில். சமூக வலைதளங்களில் பரவும் சிசிடிவி காட்சியால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை இடையே செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்றபோது நகை மாயமானதாக நிகிதா புகார் அளித்த விவகாரம். புகார் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. நாகை அருகே பெட்டிக்கடை உரிமையாளரை தாக்கிய இளைஞர்கள். புகையிலை பொருட்கள் இல்லை என்று கூறியதால் ஆத்திரம். பெங்களூருவில் இருந்து சேலம் வழியாக திருச்சிக்கு காரில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் கடத்தல். சினிமா பாணியில் 13 கிலோமீட்டர் துரத்தி சென்று கடத்தல் நபரை பிடித்த போலீசார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தேவாலயத்தில் 48வது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் விஷால். ஆதரவற்றோர் மற்றும் முதியவர்களுடன் கேக் வெட்டியும் காலை உணவு வழங்கியும் கொண்டாட்டம். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் 5 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. விசாகப்பட்டினத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. சாலையில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓட்டம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 4 நாட்களுக்கு பிறகு மழை வெள்ளம் ஓய்ந்து சூரிய உதயம் தென்பட்டதால் மக்கள் நிம்மதி. மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தால் உருக்குலைந்து காணப்படும் நகர பகுதிகள். ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் பலத்த சேதமடைந்த டவி பாலம். சேதமடைந்த பாலத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்ட ராணுவத்தினர். கடந்த சில நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழை ஓய்ந்ததால் இயல்பு நிலைக்கு திரும்பிய ஜம்மு காஷ்மீர். வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம், சகதிகளை வெளியேற்றி வரும் பொதுமக்கள்.
பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து வெளுத்து வாங்கிய கனமழையால் வீட்டிலேயே முடங்கிய பொதுமக்கள். குர்தாஸ்பூரில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம். ட்ரம்ப் அரசின் ராணுவ படை விரிவாக்கம் அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை ஆபத்தில் ஆழ்த்துவதாக முன்னாள் அதிபர் ஒபாமா விமர்சனம். ட்ரம்ப் நடவடிக்கை நெருக்கடியையும் ஒழுங்கினத்தையும் உருவாக்குவதாக குற்றச்சாட்டு. ஜப்பானில் பொதுமக்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2 மணி நேரம் மட்டுமே செல்போன்கள் பயன்படுத்த வேண்டும் என்று டோக்கியோ மேயர் அறிவிப்பு. ஸ்மார்ட் போனின் பயன்பாட்டால் பாலியல் குற்றங்கள், கடத்தல்கள் அதிகரித்து வருவதால் நடவடிக்கை என விளக்கம்.